ஹாய். இந்தியா ஃபுல்லாகவே சவுத் கொரியா தான் இப்போ செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குது. சவுத் கொரியா ட்ரெண்டிங் அப்படின்னுமே நீங்கள் நினச்சிடக்கூடாது கே ட்ராமா இல்லைன்னா பிடிஎஸ் இவங்கனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கிடையாதுங்க. என்னன்னா இந்தியன்ஸ் எப்படி சவுத் கொரியாவில் ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி நடத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் விஜே யசோ. சவுத் கொரியாவில் ஜியோன் அப்படின்ற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் ஒரு நோட்டீஸ் போட்டிருக்காங்க என்னன்னா, இந்த ஷாப்புக்கு இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் பாகிஸ்தானிஸ் வரதுக்கு அலோட் கிடையாது அப்படின்னு. ஜியோன் அப்படின்றதுமே நீங்கள் கேட்கலாம், இது வந்து சவுத் கொரியாவோட கேபிட்டல்ஸா அப்படின்ட்டு. கரெக்டு. நீங்கள் அங்கேயே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அங்கே தான் அப்படி நடக்குது. அதாவது இந்தியன்ஸ்லாம் சொல்கிறாங்க என்னன்னா, நாங்கள் வந்து பிடிஎஸ் அதுக்கப்புறம் இந்த கே ட்ராமா இதெல்லாமே ரொம்பவே லைக் பண்ணுறோம், ரொம்பவே விரும்புகிறோம், அதுக்கு மிகப்பெரிய ஃபேனாகவே இருக்கும். ஆனால் எங்களையே அவங்க வந்து ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோனில் மட்டும் கிடையாதுங்க, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி ஏரியாவில் இந்த மாதிரி தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வந்து பப்ளிக் ஒப்பீனியனில் ஒரு கேள்வி கேட்குறான், இங்கே ரேசிசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு ஒரு இந்திய பொண்ணு. அந்த பொண்ணு சொல்லுது, நாங்கள் வந்து நார்மலாக ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்றப்போ வந்து பிரச்சனை கிடையாது, ஆனால் ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை தொட்டுட்டா போதும். அது வரைக்கும் பேசாமல் இருக்க ஒர்க்கர்ஸ் அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஓனர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ட்ரெஸ்ஸை தொட்டதுக்கப்புறம் உடனடியாக வந்து எங்களை அந்த ஷாப் போட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மேலே இருக்க அழுக்கு அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிடும் அப்படின்னு. எங்கள் இதெல்லாம் சவுத் கொரியாவில் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஓகே, ஆனால் இது இந்தியாவில் நடக்குது அப்படின்றதான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போ மாறி இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் வந்து அனந்தபூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கியா மோட்டார்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் கம்பெனி இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ள இந்தியன்ஸே போக முடியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்காம். என்னங்க இது, இந்தியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்குள்ள இந்தியன்ஸே போகக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச்சைகள் இப்போ கிளம்பி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொரியன்ஸ்க்காகவே வந்து உருவாக்கப்பட்டது, இங்கே வேற யாருக்கும் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி அங்கே போயிட்டு சாப்பிடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்கள வாசல்லே வச்சு என்ன பண்ணுறாங்க சொன்னால் திருப்பி அனுப்பிடுறாங்க. இது வந்து கொரியன்ஸ்க்கு மட்டும் தான் கட்டப்பட்டிருக்கு, இங்கே வேலை செய்கிறவங்க கூட வந்து நேபாளிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக வந்து இந்தியன்ஸ் மேலே இவ்வளவு பெரிய ஒரு ரேசிசம் காட்டுறாங்க, எதுக்காக இந்தியன்ஸ் இப்படி ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுக்கிசம். இந்த லுக்கிசம்ன்றது வந்து கொரியன்ஸ்க்கு வந்து எப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. கொரியன்ஸ் வந்து ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க. அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் போல இருந்தால் மட்டும்தான் அவங்க அழகானவங்க. வில்லன்ஸ்னால் அவங்க வந்து அசிங்கமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கி வச்சிடுறாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூக்கு போனதுக்கப்புறம் நம்மளை எதெல்லாம் வச்சு சாய்ஸ் பண்ணுவாங்க? மேபி வந்து நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எஜுகேஷன் லெவல், இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஃபில்டர் பண்ணி நமக்கு வேலை கொடுப்பாங்க. ஆனால் கொரியாவில் அப்படி கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான் ரொம்பவே முக்கியம். அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. அங்கே கூப்பிட்டதுக்கப்புறம் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் இருந்த மாதிரி நீங்கள் இல்லையே அப்படின்னு சொன்னால் வேறு வழியே கிடையாது, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அவங்களே சொல்லி அனுப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இல்லாட்டி கொஞ்சம் கோணையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்களாம். அவங்க அந்த மூக்கு இந்த சைஸில் தான் இருக்கணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரையாங்கிளாக வச்சுருக்காங்களாம். அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலையே கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிராஜுவேஷன் முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் வீட்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து அலோட் பண்ணிடுவாங்க, அவங்களே ஹெல்ப் பண்ணுறாங்களாம். இதனால எல்லாருமே வந்து நல்லா படிச்சிடுறாங்க. ஸோ 80% பீப்புள்ஸ்க்கு வந்து அங்கே வேலையே கிடையாது, 20% பீப்புள்ஸ் மட்டும் தான் வேலை. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு, சபிள் கிரேசி கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை ரன் பண்ணுறது யாருன்னா ஒரு இந்தியன். டெல்லியிலேருந்து கொஞ்சம் இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சவுத் கொரியாவுக்கு போகிறாங்க. ஸோ இவரை மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, வாங்க நம்மளாம் பார்ட்டி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் இவர் போகிறாரு. அங்கே ஒரு பப்புக்கு போனால் அங்கே நடந்ததே வேறு. நம்ம வ்ளாக்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு பெரிய பிளானில் போகிறாங்க. ஆனால் அந்த பப்புக்குள்ளேயே அவங்கள வந்து அலோட் பண்ண. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன்ஸ் இதுக்குள்ளே அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு பப்புக்குள்ளே போனால் அந்த பப்புக்குள்ளே பேசக்கூட இல்லை, ஏன் கையை காட்டி அனுப்பிடுறாங்க, நீங்களாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்ட்டு வேற ஒரு பப்புக்கு போனால் அங்கே வந்து நோட்டீஸே போட்டிருக்காங்க, இந்தியன்ஸ் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு ரேசிசம் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் கொரியா ஃபுல்லாகவே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்கலையா, நீங்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கீங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சி சைஸ் ப்ராவை யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மார்பகங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஏரியாவில் போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த பிராண்டே இல்லாமல் அடித்து தும்சம் பண்ணியிருப்போம். ஆனால் அவன் எவ்வளோ கேட்டா எவ்வளோ தில்ல அதை வந்து போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் கொரியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமான 7 குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதை விட முக்கியமாக பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இது ஒன்று. ஸோ அதே நீங்கள் பண்ண மாதிரி எப்படி வேலை கிடைக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனடியாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுங்கள், உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து காலப்போக்கில் ஒரு சின்ன பிரச்சனையானதுனால வந்து அந்த ட்வீட்டை அவங்களே டெலீட் பண்ணிட்டாங்களாம். ஸோ இந்த காரணங்கள்னால இந்தியாவிலேருந்து பீப்புள்ஸ் போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா கூலி வேலைகளுக்காக போகிறாங்க. அதாவது ஃபார்மிங், அதுக்கப்புறம் இந்த கிளீனிங், அந்த வேலைக்கெல்லாம். ஸோ இப்படி இந்த வேலைக்காக வர்றதுனால கொரியன்ஸ் இவங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா அழுக்கானவங்க, சேரு, அதுக்கப்புறம் வந்து திருடர்கள் இப்படின்ற பல கண்ணோட்டத்தில் வந்து இந்தியன்ஸை பார்க்குறாங்க. ஸோ இதனால தான் வந்து இந்தியன்ஸ் மேலே வந்து ரேசிசத்தை அள்ளி கொட்டுறாங்க. ஸோ வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் வந்து இந்தியாவிலேருந்து கொரியன்ஸ்க்கு வந்து டூரிஸ்ட்டாக போகிறாங்களாம். இந்த ஒரு எண்ணிக்கை வந்து இன்னும் 2 வருஷத்தில் 5 லட்சமாக மாறும்னு சொல்லிட்டு கொரியன்ஸே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாருமே வந்து இந்த எப்படின்னா பிடிஎஸ், அதுக்கப்புறம் கேட்ராமா, இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கொண்டாடுவோம், தலைமையில தூக்கி வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸாகவே நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. லோன் எடுத்தாச்சு இங்கேருந்து கொரியன்ஸ்க்குலாம் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனால் உங்களுக்குலாம் தெரியறதில்ல, நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் கடவுளுக்கே அவங்களாம் அலோட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர சாங்ஸ், அவங்களுடைய ஃபுட்டு, அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. பட் ஆனால் நமக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, நமக்கும் கலாச்சாரம் இருக்குது, அதை மட்டும் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் பதிவு பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த சர்ச்சையை பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவரை உங்களுக்கு விடைபெறும் நான் உங்கள் விஜய் யசு. பாய்.